சூப்பரான கிராஃப்டோட தான் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் வச்சு எப்படி ஒரு கலர் ஸ்கெட்ச் பெயிண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு சுற்றி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. கொஞ்சம் மந்தம் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றி விட்டுக்கோங்க. வாட்டர் ப்ரூஃபாக வந்து இருக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் கூட வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது சூப்பரான கலர் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் ஒரு 5 கலர்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கலரில் வந்து அந்த பெயிண்டை வந்து தொட போகிறோமோ அந்த கலர் பேப்பர் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே கலர் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கலாம். எல்லா கலருமே இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து டேப் வச்சு நல்லா இன்னொருக்கா கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நான் வந்து லைட்டாக மாத்திரம் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து நின்றுக்கும். இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு மந்தம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பராக நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்கூடி நீங்கள் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் அக்ரிலிக் பெயிண்டில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிங்கன்னா நல்லாவே அது வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன கலர் வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ எல்லா கலர்லையுமே இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பரான கலர் பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடும். கலர் ஸ்கெட்ச் பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடும். வீட்டிலே ஹோம்மேடாக வந்து தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே பேக் சைடு இந்த மாதிரி 1 by 1 வந்து போட்டு விட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே டேப் வச்சு கவர் பண்ணியிருக்கனால எதோட எதுவும் மிங்கிள் ஆகாது. நமக்கு நல்லாவே ரொம்ப நாளைக்கு வரும். உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுச்சு எழுத மாட்டேது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வாட்டரை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதிங்கன்னா சூப்பராக வந்து எழுதும். ரொம்ப நாளைக்கு வந்து வரும். நீங்கள் தீந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுக்க நீங்கள் வந்து பெயிண்டில் வந்து லைட்டாக முக்கி எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்ம இப்போ அதுக்கு மூடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சேம் அதே அளவு வச்சு நீங்கள் வந்து சுற்றி எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. மிச்சத்தை அப்படியே உள்கூடி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ சூப்பரான மூடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பட்ஸை வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.